சிந்தனை இல்லா அறிவும் ஆற்றலும் பயனற்றதே. இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு நாள் 4 அறிஞர்கள் காட்டு வழிப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். வழியில் ஒரு கொத்து எலும்பு துண்டுகள் கிடப்பதைக் கண்டு அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினர். ஒருவர், இவை ஒரு சிங்கத்தின் எலும்புகள், இதோ ஒரு நொடியில் இந்த எலும்புகளை ஒன்று கூட்டி அந்த சிங்கத்தின் எலும்புக்கூட்டை உருவாக்குகிறேன் என்று கூறி எலும்புக்கூட்டை உருவாக்கினார். இரண்டாம் நபர், என்னுடைய அறிவாற்றலைக் கொண்டு நான் இந்த எலும்புக்கூட்டிற்கு சதையும் தோலும் உருவாக்கி விடுகிறேன் என்று கூறியவாறே சிங்கத்தின் சதையும் தோலையும் உருவாக்கி எலும்புக்கூட்டிற்கு பொருத்த துவங்கினார். மூன்றாம் நபர், என்னுடைய மந்திர சக்தியால் நான் இந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுக்கப் போகிறேன் என்றார். நான்காம் நபர், வேண்டாம், சிறிது சிந்தித்துப் பாருங்கள், இது ஒரு ஆபத்தான விளையாட்டு என்று எச்சரித்தார். அந்த மூவரும் பொருட்படுத்தவே இல்லை. வேறு வழியில்லாமல் நான்காம் நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். அதை கண்ட சிரித்து மூன்றாம் நபர், இவன் ஒரு முட்டாள், உயிர் கொடுத்த நம்மையா சிங்கம் கொல்லும் என கூறி அதற்கு தன் சக்தியின் மூலம் உயிர் கொடுத்தார். உயிர் பெற்ற சிங்கம் செய்த முதல் காரியம் அந்த 3 பேரையும் கொன்றதுதான். சிந்தனையில்லா அறிவும் ஆற்றலும் பயனற்றதே என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள்.